அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு: என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. ஒரு ஊழியர் இப்படியாக தனது அனுபவத்தை கூறினார். அவர் பிரசங்கிக்க வேண்டிய நேரம் நெருங்கவும் அவரது தொண்டை நோவெடுத்து அடைபட்டது போல உணரவும் சரியாய் இருந்தது. கர்த்தரை நோக்கி ஜெபித்தும் எந்த மாற்றமும் இல்லை. நேரமும் வந்தது. கரகரத்த தொண்டையுடன் பிரசங்க மேடை ஏறினார். ஆனால் அவர் தன் வாயை திறந்து பேச ஆரம்பித்தது முதற்கொண்டு பிரசங்கத்தை முடிக்கும் வரைக்கும் எவ்வித தடங்களும் நேரிடவில்லை. இறுதியாக, என் பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கியதை நான் அதிகமாக உணர்ந்து அனுபவித்தேன் என்றார் அவர். கிருபை பெருமதிப்பு வாய்ந்ததும் வலிமை மிக்கதுமான இந்த சொல்லை மிக அலட்சியமாகவே இன்று கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. அபாத்திரரான நமக்கு கிடைக்கும் தேவ தயவுதான் கிருபை. ஆனால் இது எங்கிருந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது? எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆக இது புதிதானது அல்ல, ஆதியிலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடன் கூடவே நமக்குள் பிரசன்னமானது. ஆதியிலே இருந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வந்து வாசம் பண்ணினாரே. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 14. இந்த கிருபை நமது வாழ்வில் செய்வது என்ன? அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13. இதுதான் கிருபை. தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவருடைய கிருபை எல்லா நிலையிலும் நம்மை தாங்கும். இயேசுவை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற தேவ கிருபை நமது பலவீனங்களில் நம்மை தோற்று போக விடுமா? 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட அனுபவம் மிக்க பவுல் அதை குறித்து தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்கிறார். அவர் 3 தரம் ஜெபித்தும் அது நீங்கவில்லை. அதற்காக கர்த்தர் பவுலை கைவிட்டாரா? அந்த நிலையில்தான் கர்த்தருடைய கிருபை அவரில் பெருகியது. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தரின் கிருபையை விட நமக்கு என்னதான் வேண்டும்? நமது பலவீனம் பெருகும் போது அங்கேதான் கர்த்தருடைய வல்லமையும் நம்மில் அதிகமாக விளங்குகிறது. எனவே நமது பலவீனங்களின் மத்தியில் நாம் சோர்ந்து போகாமல் அவர் கிருபையை பெற்றுக்கொள்வோம். அதுவே நமக்கு போதுமானது. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எத்தனை தரம் ஜெபித்தும் பலனில்லையே என்று சோர்ந்து போன எனக்கு உமது விலையேற பெற்ற கிருபை போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை எனக்கு தந்தருளும். ஆமேன்.